வணக்கம். அருணோதயாவும் மாஸ்டேக் நிறுவனமும் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் சுயமாக தொழில் செய்பவராக உருவாக்கும் நோக்கத்தோடு எண்ணூர், திருவொற்றியூர் மண்டலங்களில் கடந்த ஜனவரி மாதம் 2026 முதல் மார்ச் மாதம் 2026 வரை 60 பெண்களுக்கு கார்மெண்ட்ஸ் மேக்கிங் மற்றும் ஆரி டிசைனிங் பயிற்சி அளித்து வருகிறார்கள். இந்த பயிற்சியின் மூலம் பெண்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள். வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி லோகநாதன். நான் பார்வி நகர்ல இருந்து வரேன். என் பேர் ஆஷா. நான் ராஜாஜி நகர்ல இருந்து வரேன். என்னோட பேர் ரதி. நான் எண்ணூர் ஜோன்ல இருந்து அருணோதயா பயிற்சி தையல் கத்துக்கிறேன். வணக்கம், என் பேர் புஷ்பா. நான் காடி நகர்ல இருக்கேன். வணக்கம், நான் ஜினிஷா பேசுறேன், எண்ணூர் ஜோன்ல இருந்து. இந்த அருணோதயா டேலரிங் பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க. எப்பவும் போல ஹவுஸ் ஒர்க் மாதிரி வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செஞ்சிருந்தேன். நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசனை மட்டும் இருந்துச்சு. அவங்க என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அருணோதயால ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் சொல்லி தராங்க, 3 மாசம் ஜாயின் பண்றது இருந்தா நம்ம போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. நானும் வந்து 3 மாசம் சொன்னாங்க. சரி, நம்மளும் கத்துப்போம், நம்மளால முடிஞ்சது வீட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம், சுயமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு யோசனையே தான் இருந்துச்சு. அதான் சரி இங்க கத்துக்கோன்னு கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சின்ன துணியா ஃபர்ஸ்ட் தைக்க விட்டாங்க. சின்ன துணி ஃபர்ஸ்ட் தைக்க கத்துனாதான் பெரிய துணி நல்லா நம்ம ஸ்டிச் பண்றது ஒழுங்கா நல்லா வரும்னு இது சொன்னாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நாங்க ஆல்பம் சின்ன துணி தச்சு ஆல்பம் மாதிரி இது காட்டுறதுக்கு ஆல்பம் செஞ்சிருக்கோம். அதுல நாங்க என்னென்ன தச்சிருக்கோம்னா, முதல்ல ஹேண்ட் கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் பட்டனு, ஊக்கு, அந்த மாதிரி கேட்டகரிஸ் இதெல்லாம் இது கூக்குறது அதெல்லாம் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் பில்லோ கவரு, பெட்டிகோட்டு, கேதரிங் பேண்ட், பிளவுஸ், அப்புறம் பிரின்சஸ் கட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து நாங்க என்ன மாதிரி இது தச்சிருக்கோம், அளவு எடுத்ததெல்லாம் நாங்க ரெக்கார்ட் நோட்டு எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைலரிங் பத்தி எதுவுமே தெரியாது. டைலரிங் மிஷினோட பேசிக் கூட எனக்கு தெரியாது. இங்க வந்த பிறகுதான் மேம் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பாபின் எப்படி போடணும், ஊசி எப்படி போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு துணி எப்படி போட்டு மடிச்சு போட்டு அளவு எடுக்கணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. இது மூலமா நான் பட்டு பாவாடை சட்டை, சுடிதாரு, பிளவுஸ், ஒரு சாரிக்கு எப்படி ஓரம் அடிக்கணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மூலம் எனக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் நான் தைக்க கத்துக்கிட்டேன். இப்ப அடுத்து நான் பக்கத்துல இருக்கவங்க வீட்டுல எல்லாருக்கையும் சின்ன சின்ன துணி வாங்கி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க தைக்க கத்துக்கிட்டோம். எனக்கு தேவையான துணிகளோ என் குழந்தைங்களுக்கு தேவையான துணிகளோ நல்லா தைக்க கத்துக்கிட்டேன். இப்ப வெளியே இருந்து ஆர்டர் வாங்கி தைக்கிற அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த அருணோதயா டைலரிங் கிளாஸ் எனக்கு ரொம்ப கத்துக்கிட்டுச்சு. நான் ஆரி கிளாஸ்க்கு வர்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என் வீட்டு சூழ்நிலை. என் வீட்டு சூழ்நிலையில என் அப்பா யாருமே வேலைக்கு போகாததுனால நான் போடணுன்ற சூழ்நிலை வரும்போது நான் ஆரி கிளாஸை சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஆரி கிளாஸ்னால எவ்வளவு உபயோகம்னா, என்னால ஒரு பிளவுஸை முழுசா ஒரே நாள்ல போட்டு முடிக்க முடியும். ஒரு நார்மல் ஆரி பிளவுஸ்னா என்னால ஒரு நாள்ல போட்டு முடிக்கிற அளவுக்கு எங்க மேகலா மேம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்துருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல எனக்கு வரணுமான்னு தோணுச்சு. ஊசி கூட பிடிக்க முடியாத நேரத்துல எங்க மேகலா மேம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. அந்த கான்ஃபிடென்ஸால இவ்வளோ தூரம் பில்ட் ஆகி நான் இப்போ ஒரு பிளவுஸ், ஒரு பிரைடல் பிளவுஸ் போடுற அளவுக்கு நான் இருக்கேன். கான்ஃபிடென்ட்டா நானும் இந்த சமூகத்துல என்னாலே வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த அருணோதயாவுக்கு மிக்க நன்றி. அவள் உழைப்பு சம்பளம் அல்ல, அது துளைந்த அவளை தேடும் பயணம். 60 பெண்களின் வாழ்க்கை பயணத்தில் அவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக இருந்து உதவிய மாஸ்டேக் நிறுவனத்திற்கு எங்கள் அருணோதயாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.